இஸ் வாட்ஸ்அப் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெல்கம் டு விக்கி கேம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன், நம்ம யூடியூப் சேனலில் ஆரம்பிக்க போகிறோம். என்னடா சொல்கிறேன், நீ ஏற்கனவே யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அப்புறம் என்னடா இன்னும் யூடியூப் சேனல் கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், நம்ம ரோப்ளாஸில் வைக்க போகிறோம். ரோப்ளாஸில் யூடியூப் சேனலாக கேட்டேன். ஆமாம் கைஸ், நம்ம ரோப்ளாஸில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம எல்லோரும் பார்க்க வச்சு நம்ம பணக்காராக போகிறோம். இப்போ பார்த்தீங்களா போங்க, யூடியூப் சேனல் நிறைய ஆரம்பித்து பணக்காரங்க வீடியோ தான் கட்டியிருக்காங்க. பணக்காரங்க இருப்பாங்க போல், வீடு கட்டியே சேனலில் காசு கட்டியே நிறைய இது பண்ணியிருப்பாங்க போல், காசும் வந்திருக்கும் போல். அது காரணம் சப்ஸ்கிரைபர் 6 சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும் காசு வர ஆரம்பிச்சிடுவேன். ஆட் எனக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே இப்போ வந்தாச்சு, இதுதான் நம்மளோட இதை நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். சில பொருட்கள்ஸ்லாம் அது இங்கே காசு வரும். இந்த காசு இங்கே சேரும். இதை கலெக்ட் பண்ணி நம்ம எல்லாம் இது பண்ண வாங்கணும். ஓகே இங்கே ஏதோ போகணுன்னு பார்த்தா உண்மையாக எனக்கு காசு கேட்குறீங்க. இது இன்னும் 1000 ரூபா கொடுத்து ஏதோ வரும்னு போட்டிருக்கு. ஓகே நம்ம கம்ப்யூட்டரில் எதாவது பார்ப்போம். ஏதோ பண்ணியிருக்கோம், அதெல்லாம் தெரில. பண்ணியிருக்கோம் எதனா என்ன ஒன்றுமே இல்லை. என்னது ரெக்கார்டு? என்ன ரெக்கார்டு? புரியல எனக்கு. கேம் ஒர்க் சத்தியம் கேம் என்ன புரியாத. நான் ஏற்கனவே சும்மா விளாடிட்டு இருக்கேன். ஓகே என்னவோ பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் என்னென்னா தெரில. ஓ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறானா? என்ன ஸ்க்ரீனில் கலராக தெரியுதுங்க. நான் ஓகே ரெக்கார்டில் அம்மிக்கிட்டே இருக்கேன். யூடியூப்பு அட போட வேஸ்ட்டு போடுங்க. இது நம்ம அம்மிக்கிட்டே தான் இருக்கோம், ஆனால் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இங்கே போடுங்க, ஃபாலோவர்ஸ் வரணுமா அதிகம்? ஓ இப்போ நான் 9 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கும் போல், நிறைய ஃபாலோவர்ஸ் ஏற்றணும் போல், அதுதானா? ஓகே ஃபாலோவர்ஸ் 10 ஃபாலோவர்ஸு. நீங்களும் அந்த மாதிரி நீங்களும் இந்த லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் ஃபாலோ பண்ண சொல்ல உங்களை. நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். 381 வீடியோ போட்டும் 167 வீடியோஸ் தான் சப்ஸ்கிரைபராக வந்திருக்கீங்க. ப்ளீஸ் மக்களே, அவ்வளோ வீடியோஸ் போட்டும் இவ்வளோ வந்திருக்கீங்க. 200 மேலேக்கே போட்டிருப்பேன், நீங்கள் அவ்வளோ வந்திருக்கீங்க. ப்ளீஸ் மக்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நான் உங்களை ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஏன் பண்ண மாட்டேங்கன்னா தெரியல. ஒரு சின்ன ஒரு இதுதான் அப்படியே தட்டி விட்டால் போதும், நான் இது பண்ணிடுவேன். பட் என்ன பண்ணிடுறேன், யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்போர்ட்டாக இருக்குது எனக்கு, அதனால நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கோம், சேனல் ஏற்றிருக்கோம். இதே மாதிரி தான். ஓகே இப்போ இப்போ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது? 20 ஃபாலோவர்ஸுங்க. இது ஃபாலோ கிடையாது, ஃபாலோடாக இது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் அதை ஃபாலோ போட்டிருக்கு. சப்ஸ்கிரைப் போல் ஃபாலோவும் போட்டிருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணது போல் ஃபாலோவும் போட்டிருக்கு. நான் சப்ஸ்கிரைப்பும் சொல்லிக்கிறேன், என்ன லைக் சப்ஸ்கிரைப்பும் சொல்லிக்கிறேன். ஓகே நம்மளும் எவ்வாறுனா நோண்டிட்டு இருக்க. நம்ம போய் காசு கலெக்ட் பண்ணி போட்டேன். இங்கே இருக்கும் பாருங்க, இங்கே பாருங்க 2740 ரூபா. ஓகே எடுத்தாச்சு. இங்கே ஒரு 500 இருக்கா? ஏய் ஓ இங்கே வர கட்டலாமா? இங்கே போருங்க, சூப்பராக இருக்குல்ல. எதுக்கு இது ஏன் தெரில. இதான் அடிக்கிருக்கா தெரியல, யூஸ் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே $100 கட்டணும். ஓ நம்ம வீடு கட்டலாம் போல். இப்போ தான் புரியுது. அதை என்னன்னா நம்ம இந்த மாதிரி காசு சப்ஸ்கிரைபர் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு காசு வரும் போல். அந்த காசை வச்சுட்டு நல்லா இது பண்ணும் போல். அது என்ன பண்ணணும்னா வீடு கட்டி நம்ம இன்னும் நிறைய ஆரம்பிக்கணும் போல். போங்க அதுக்குள்ளே ஒரு வீடு கட்டியாச்சு, பரவாயில்ல. ஓகே நம்மகிட்ட காசு எவ்வளோ இருக்குது? இன்னும் 780 தான் இருக்குது. எடுத்து போட்டான். இன்னும் நிறைய இருக்குது, பட் அவ்வளோ காசு நம்மகிட்ட இல்லை. அப்போ 500 கேட்குறீங்க. எங்கப்பா நம்மகிட்ட 5000 ரூபா இருக்குது. இதை வச்சு என்னவோ பண்ணலாம். ஆனால் இப்போ மேலே ஒரு இது மாதிரி கட்டணும், ஷீட் மாதிரி. அதுக்கு இங்கே ஏதோ கட்ட சொல்கிறீங்க. எல்லாத்தையும் கட்டியாச்சு. இங்கே போகிறோங்க, பக்காவான ரூம் ரெடி ஆகிடுச்சுங்க. போடு வேறு லெவலில் பக்காவான ரூம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் இந்த மாதிரி மோட்டிவேஷன் நிறையா வரும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் ஒரு சப்ஸ்கிரைப்பே எனக்கு ஒரு மோட்டிவேஷன். அப்புறம் இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் நம்ம பண்ணிக்கோங்க. ஒரு சும்மா தட்டி விட்டாலே போகணும். 1000 சப்ஸ்கிரைபர் இப்படி வரும். பட் அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வர முடியுமே தெரில. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண நான் எவ்வளோ கேட்குறேன்? 5000 ரூபா கேட்குறாங்க. ஆஹா நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது. சரி நம்ம காசு எடுத்துருக்காத என்ன பண்ணுவான், திருப்பி ரெக்கார்ட் பண்ணுவான். சரி ரெக்கார்ட் பண்ணுவான். அப்படியே போயிட்டே இருக்கே. நம்ம கட் பண்ணிக்க. ஃபைன் லாஸ்ட்டாக என்ன எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வரப்போகுது பார்ப்போம். இவ்வளோ கஷ்டப்படி பண்ணி அமுக்கி பார்த்தா இப்போ தான் 30 சப்ஸ்கிரைபரே வந்திருக்கோம். ஓகே எவ்வளோ வீடியோ போடுறது நம்மளும் அப்படியே போட்டுகிட்டே இருக்கோம் கேமில். ஆனால்
அதுக்கு இன்னும் நிறைய காசு வேணும். காசு வேறு வர மாட்டேது. இது என்ன ரூமு, இது என்னென்னோ வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ 1000 இருக்குது. இன்னும் நிறையா வேணும்ல. ஆஹா, இது என்னது, என்ன இது போட்டிருக்கு? ஏதோ சைடில் பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது. அது வந்து வியூஸு போல். அதாவது நிறைய பேர் பார்த்துருக்காங்க போல் வீடியோவில். அதாவது வந்து இந்த வீடியோவில் இல்லை, என் சேனலில் இல்லை, அதாவது கேம்குள்ளே ஒரு சேனல் வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த சேனல் பார்த்துருக்காங்க போல். வியூஸ்லாம் காமிக்கிட்டு அப்படியே 6000 2000 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஓகே, நமக்கு வியூஸ் வந்தால் நல்லது தான். அடுத்தது இங்கே ஏதோ கட்டு சொல்கிறீங்க. என்ன இருக்குது 300 தான். ஓகே, ஓ என்னது யூடியூப், ஓ இது வந்து கோல்டு இது பாருங்க. அதாவது ஒரு இது கிடப்பாங்க பார்த்தீங்களா, 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு தருவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த இதுதான் போல். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படின்னா இந்த மாதிரி எனக்கும் நிறையா வரும். ஓகே, இது பாருங்க 25,000 டே. இங்கடா ஒரு செகண்டில் எங்கேயோ போயிட்டீங்க டே. எவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லைடா. ஆஹா, இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எம்போட்டு காசு போட்டிருக்கீங்க. இவ்வளோ காசு சேர்க்கறதுக்கு ஒரு நாள் ஆயிரும். இங்கே மேலே இது கட்டிட்டாங்க போல் தர மாதிரி. இங்கே பாருங்க 5000 கேட்குறீங்க போடா. ஓகே, 1000 கட்டி ஒரு கலர் அடிக்கணும் போல். கலர் அடிச்சாச்சு. இங்கே ஒரு 1000 கேட்குறோம், ஆனால் காசு இல்லை. சரி, ஓகே, காசு கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 2000 இருக்குது. இதை வச்சு ஒரு நல்ல இது பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, ஓ லேசர் லைட்டு போல். அதான் நம்ம வீடு. இங்கே பாருங்க நிறையா இருக்குது. அப்படி இருக்குது. பட் நம்ம வந்து அவ்வளோதான் பண்ண முடியல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. நீங்கள் டெய்லி சும்மா சொல்லிட்டே இருக்கேன் போல். வந்து பண்ணிக்கங்க. ஓகே, நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகே பாருங்கள், இப்போ 133 சப்ஸ்கிரைபர் இருக்கு. 34 சப்ஸ்கிரைபரு. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். அதுக்கு மேலே நான் கட் பண்ணி காய்க்கிறேன். இப்போ அப்படியே ஃபைனலி 40 சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்தாச்சு. இன்னும் நமக்கு 10,000 வியூஸ் மேலே தாண்டி இருக்குது. நம்மகிட்ட காசு இதாக இருக்குது வியூஸு. ஓகே, இங்கே ஒரு 1000 இருக்குது. இது கட்டினா என்ன வரும், 22,000 கட்டியாச்சு. ஓ டிசைன் போல் தான் வச்சு என்ன பண்ணுறது. ஓ 5000 கேட்குறீங்க. அதுக்கு இது என்ன தெரில, 5000 கேட்குறீங்க தெரில. ஓகே, இது என்னது, ஓ ஃபாலோ ஏற்றிக்கலாம் போல். ஓ புதுசு வாங்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், அதுவும் பாருங்கள் பிசி. ஆஹா, நம்ம வந்து இது வந்து காசு இது பண்ணிக்கலாம் போல். இப்போ பாருங்கள் நல்ல ஏறு பாருங்கள் சப்ஸ்கிரைபர்ஸு. இப்போ எவ்வளோ இது பார்ப்போம். இன்னும் அதுக்குள்ளே 2 போடு வேறு லெவலில். நம்ம இந்த மாதிரி நிறைய அடிச்சுட்டுக்குவோம். நானும் ஒரு நாள் நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினோம். நான் வந்து 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு லேப்டாப் வாங்கலாம்க்கா. லாஸ்ட் 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். 200 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு லேப்டாப் வாங்கலாம் இருக்கேன். அது 3 மாதம் ஆனால் தான் நான் கண்டிப்பாக வாங்க. ஏன்னா அப்போ தான் என் பர்த்டே. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, என் பர்த்டேக்கு கிஃப்ட் அது மாதிரி கொடுக்க போகிறாங்க. அதான் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கேமிங்க்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு விஷயம் அம்மா சொன்னாங்க, நீ ஒரு நாள் நல்லா வருவாடா, டவுன் ஆகும்போது நீ நல்லா ஒரு நாள் வருவாடா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுதான் இப்போ புரிஞ்சுது. அதனால என்ன பண்ணேன், நான் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணால் போதும். நான் டெய்லி வீடியோஸ் போடுறேன். அதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்லாம் வந்தீங்கன்னா வைங்க, ஒரு நாள் கூட கேப் விடாமல் கண்டிப்பாக போடுறேன். அதில் வந்து நான் சத்தியாவோட பண்ணுறேன். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு நாள் கூட கேப் விடாமல் போட்டுகிட்டே இருக்கேன். எப்படியாவது என்னவாவது பண்ணி ஏதாவது ஒன்று வீடியோ போட்டு என்னவா பண்ணி ஏதாவது சொல்லி ஏதாவது பண்ணி எப்படியாவது இது பண்ணிடுவோம் இருக்காது. ஆனால் அது அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, ஏன்னா நம்ம வந்து ஒரு சாதாரண இதுனா நம்ம சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நான் ஒரு தப்பு பண்ணேங்க. அது என்ன தப்பு இல்லை, என்னடா அப்படி தப்பு பண்ணதான் கொலைகேஸ் போயிட்டு யாராவது கேட்பீங்க. கொலைகேஸ்லாம் இல்லை. அதை என்னன்னா நான் அப்பயே நான் நல்லா வாய்ஸ் கொடுத்துருக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், வாய்ஸ்லாம் மைக்கில் பேசாமல் இன்னொன்று பேசி அவ்வளோ கோஷ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ வாய்ஸை பேசினால என்ன பண்ணியிருக்காங்க யாரும் பார்க்கல போல். அதனால இப்போ புரிஞ்சது மைக்கு வாங்க போகிறேன். மைக்கு இப்போ வாங்குவேன்னா எனக்கு காஸ்ட்லியாக இருக்கும். டான்சானியில் இது ஆஃப்ரிக்கன் நாடுனாலே கிடைக்கிது எல்லாம் ரேரு. அது மட்டும் இல்லை, ரேட்டு எம்பூட்டு ரேட்டு போட்டுருக்காங்க. இங்கே போடுங்க, நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே 90 சப்ஸ்கிரைபர் வந்தோம். போடு வேறு லெவலில் எப்படி நம்ம பாருங்கள், பேசிகிட்டே இருக்கும்போதே அப்படி சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. ஓகே, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. இப்போ பாருங்க 20,000 வீஸ் அடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் வீஸ் தான், இன்னும் 20,000 வீஸ் அடிச்சாச்சு கைஸ். போடு வேறு லெவலு. அதான் கேமுக்குள்ளே 20,000 வீஸ் அடிச்சாச்சு. இன்னும் நிறைய வேணும் போல். ஓகே, இங்கே காசு பண்ணிப்போம். இங்கே பாருங்கள் இது மாதிரி பெஞ்சு மாதிரி போல். இங்கே ஒரு பெட்டில் இருக்குது, கட்டில் இருக்குது, இது மேலே படுத்துக்கலாம் போல். ஓகே, இங்கே ஒரு 80 கேட்குறீங்க. இங்கே இது பண்ணி இங்கே இது பண்ணலாம் பார்த்தா
இது 30,000 கேட்குறாங்க. ஐயோ டேய் 30,000 நான் எங்கடா போவேன்? இப்போ நம்மகிட்ட கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறது? நான் வந்து சின்னதாக அப்டேட் பண்ணிப்போம். 30,000 கேட்குறாங்க, அதுக்கு நான் எங்கடா போவேன்? நீ சாவெல்லாம் இந்த செய்யணும். ஓகே இவருங்க 3 ரூபா கேட்குறீங்க. ஓகே 2,000 கேட்குறீங்க. உங்கள் டிவி இருக்கும் போல். ஓகே நீங்கள் 4,000 கேட்குறீங்க, நல்லா சோபா போல். அடுத்தது இங்கே 12,000 கேட்குறீங்க. நம்மகிட்ட 20,000 இருக்குது, கொடுத்தாச்சு. நல்ல இதே வாங்கியாச்சு. இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ஓகே இங்கே 30,000 கேட்குறீங்க, இதுக்கு தான் என்ன பண்ணுறது தெரில. ஓகே இங்கே 5,000 ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. ஓ மேலே வேறு கட்டிட்டுமா? போட்டு வேறு லெவலில் மேலே கட்டியாச்சு. இன்னொரு வீடு நம்ம சப்ஸ்கிரைபர் ஏற்றணுனால கிடச்சிருக்கு. அது காரணம் யார்? சப்ஸ்கிரைப் அந்த பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப்னா இந்த மாதிரி நம்ம அடிச்சிருக்கோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால நம்ம காசு வருது. இப்போ எவ்வளோ 8,000னாக்கா? அடா கொய்யால அதுக்குள்ளே அவ்வளோ காலி ஆச்சுங்க. போடு எங்கள் அவ்வளோ அதுக்குள்ளே இவ்வளோ காலி ஆச்சு போல். ஓகே இப்போ இதுக்கு மேலே காசு இல்லை. நம்ம காசு கேட்டாலும் இது பண்ணாலும் ஒன்றும் ஆக போடல. இல்லை காசு கட்டணும். இது 2,000 போட்டால் ஓ 10,000 கேட்குறாங்கடா. என்னடா உங்கள் இஷ்டத்துக்கு ரேட்டை ஏற்றிட்டே போகிறீங்க. ஓகே நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ஏற்றிட வேண்டாம். 120 ஓகே 190 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 9 சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் 100 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறது. இன்னும் 2 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. இன்னும் 1 சப்ஸ்கிரைபர், இன்னும் 2 சப்ஸ்கிரைபர் வரணும். 100 சப்ஸ்கிரைபர் போட வேறு லெவல் வந்துட்டாச்சு. 100 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. எப்படியாவது நம்ம வந்து இது கேம் ரீல் 1000 சப்ஸ்கிரைபர் ஏற்ற முடியல. அதனால் கேம்குள்ளேயாவது எப்படியாவது 1000 சப்ஸ்கிரைபர் ஏற்றி ஆகும். பார்ப்போம் என்ன மாதிரி போகலாம். ஒரு எபிசோடாக போடலாமா இருக்கேன். நல்லா பணக்காராகி எபிசோடாக போடுறாங்க. இது எபிசோட் பார்ட் 2 வேணுமா கமெண்ட்டில் கேளுங்க, நானே அப்லோட் பண்ணுறேன். இல்லை நானே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கேட்காமலே. ஓகே எவ்வளோ வரும்? ஓகே 108 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. ஓகே போதும். நம்ம கை வேறு வலிக்குது பயங்கரமாக. ஏன்னா கை வலிக்க நம்மளால டைப் பண்ண முடியாது. ஒரு வாட்டி நான் டைப் பண்ணுறதே கொஞ்சம் தான், அதுக்கு இவ்வாறு டைப் பண்ண சொல்கிறீங்க. 10,000 ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க 500 ஏறிட்டுருக்குங்க. ஒரு இதுவும் போட இப்படி 4,000 ஏறிடுச்சு அதுக்குள்ளே. இங்கே பாருங்க 5,000. என்னடா அது என்ன நடக்குதே தெரில. ஏறிடுச்சு. ஓகே நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்ய முடியுமா பார்ப்போம். ஓகே இங்கே 5,000 கேட்குறாங்க. என்ன ஆகும்? 5,000 கொடுத்துட்டால. ஓ ஃபாலோ கேட்குறாங்க. அதான் ஃபாலோவா என்னன்னு தெரில காசு கேட்குறாங்க. ஓகே நம்ம வந்து காசு ஏற்றோம். இந்த பாருங்க 37,000 வியூஸ் அடித்தாச்சு. 38,000 வியூஸ் அடித்தாச்சு இன்னும். ஓகே நம்ம என்ன காசு எடுக்கணும். 20,000மா? அப்படியே எங்கள் அப்பா நம்மகிட்ட 30,000 இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு கேமிங் செட்டப் பண்ணிடுவோம். பாருங்க பிசி போ, அதுவும் 2 இது மைக்கு மவுஸு அப்புறம் டைப் பண்ணுற இது ஓடுங்க வேறு லெவலு. பாருங்க இந்த மாதிரி நான் செட்டப் பண்ணுறேன் ஆசை. ஆனால் நம்மளால் செட்டப் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுவும் நாங்கள் வந்து இது பண்ணால் வாடகை வீட்டில் இருக்கிறனால என்னால் இது பண்ண முடியாது. ஓகே இவங்க என்ன ப்ளூ க்ரீனு ஏறிது இருக்குது. அடா பொய்யால். ஓகே நம்ம இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் ஏற்றிருக்கு. ஓகே இங்கே 30,000 கேட்குறாங்க. 34,000 இருக்குது. கொடுத்துட்டா ஒரு அழகான ஒரு இது வந்திருக்கு. ஓகே இங்கே 30,000 கேட்டாங்களா? 50,000 கேட்குறாங்க. இது 50,000 70,000மா? அடே இனி என்னடா இது ஏற்றிட்டே போகிறீங்க, எங்கடா போவோம் அவ்வளோ காசுக்கு? ஓகே இங்கே ஒரு 30,000 இருக்கும். இப்போ 64,000 இருக்குது இன்னும். சரி ஓகே அப்படியே இது பண்ணியாச்சு. இன்னும் கடைசி வரைக்கும் அந்த சுத்தியில் இருக்குதான் கொடுத்தாங்களே தெரியலங்க. பாருங்க கையில் ஒரு சுத்தியில் வச்சுருக்கோம். இதை வச்சு ஏதாவது பிசி உடச்சிட்டு கூடாது தெரியாமல், அதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கோம். அதுக்குள்ளேயே வேஸ்ட் தேவைன்னா போடும். ஓகே கிளிச்சு. ஐயோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டுங்க கிளிச்சில். இது கிளிச்சு ஃபோனாக இருக்குது. நான் அந்த ஃபோனே பரவாயில்ல போல் பழைய ஃபோனு. ஏன்னா கிளிச் ஆகிட்டே இருக்குது. ஏன்னு தெரியல. நான் செகண்ட் வாங்கினால கிளிச்சாக எதாவது தெரியல. கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க. ஓகே இங்கே 10,000 கேட்குறீங்க. 1,00,000 கேட்குறீங்களா? அடா பாவி நான் 1,00,000 எங்கடா போவேன்? இன்னும் கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் காசு சேர்த்தாலும் 1,00,000 நல்ல இதே வாங்கிடலாம். இது வாங்கலாமா அது வாங்கலாமா? பரவாயில்ல இருக்கிற காசை வச்சு நான் 50,000 இது வாங்கிடுவேன் தான். ஓகே கொடுத்தாச்சு. என்ன ஆக மாட்டேங்குது? ஒன்றும் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு கைஸ்? என்னாச்சு? ஏன் நெட்டு போயிடுச்சா? இல்லையா அப்போயே செலவு பண்ண முடியல. என்னடா அது? சரி ஓகே தெரில. நான் வந்து இப்போ வரைக்கும் பண்ணுவேன்னா தெரியல. 1,00,000 சேர்த்து வந்து இங்கே வைப்போம். அதுக்கு எதாவது பார்ப்போம். இங்கே 20,000 இருக்குது. இதுக்கு மட்டும் வாங்கிக்கிறீங்க. 2வது ஃப்ளோரு காமிக்குது. எதுக்கு 2வது ஃப்ளோரு காமிக்குது? 2 போட்டிருக்கு. 2 அதாவது 2. ஓகே இப்போ 1,02,000 இருக்குது.
இது வச்சு ஒரு அழகான இடத்த மாட்டிடுவோம்டா. ஏன் மாற்ற முடியல? என்னாச்சு? நீங்கள் மாற்றிட்டேன் நினைக்கிறேன், இந்த சைடில் மாற்றிட்டேன். ஓகே, அடுத்தது இங்கே மாற்ற முடியல, என்னாச்சு தெரில. என்ன பட்டன் அமுக்கணுமா என்ன தெரிலங்க, ஏதோ கிளிச் ஆகிட்டே இருக்குது, ஏன் தெரில. ஓகே, நம்ம திருப்பி நம்ம சர்க்கரை ஏற்றுட வேண்டாம். இப்போ தான் 114 சர்க்கரை வந்திருக்கும், இன்னும் நிறைய சர்க்கரை ஏற்றணும். அஜினால சொல்லு விஜினால கல்லு யாராவே அடிக்கிறாங்க சுற்றில வச்சு. ஏய் ஓ, அதுக்கு தான் சுற்றில் கொடுத்துருக்காங்க போல. டே வேணாடா டே, நீங்கள் பாருங்க அடிக்க வரா. டே என்னடா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு எங்கிட்ட அடிக்க வரீங்க? இருடா, இது என்னது? இருங்க ஆன் கொடுத்து பார்ப்போம். இருங்க இதை வச்சு ஆன். ஓ, கரண்ட் அடிக்கும் போல். என்னது என்ன தெரில, கரண்ட் அடிக்குமா தெரில. ஓ, ஒரு லேசர் லைட் போல் இது. ஓகே, இப்போ எவனும் வர முடியாது, என்ன லேசர் லைட் போட்டிருக்கேன். இப்போ வந்தால் சாம்பல் ஆகிடுவீங்க. நம்ம அடிச்சிட்டாங்க. இப்போ தான் புரியுது, யாராவது திருட வந்தாங்களா அவங்க அடிக்கிறதுக்கு தான் போல். நல்ல வேலை நம்மளை மண்டையாக போட்டாங்க. திடீர்னு வந்தான், திடீர்னு அடித்தான். யாரை அது பார்த்தோன்னா சடன் என்ட்ரி கொடுத்தான். நல்ல வேலை அவனை உள்ளே விட்டுருந்தா எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு போயிருப்போம். ஓகே, நம்ம கேர்ஃபுல்லோட விளாடணும். பார்த்தீங்களா, ஒரே செகண்டில் அடுத்த செகண்ட்லேயே அப்படி எடுத்து பார்க்கலாம். டேய் எவ்வளோ பெரிய ஷூட். இருங்க, நம்ம வெப்பன்ஸ் நிறையா வாங்கணும், இல்லைன்னா அவங்க ஆட்டை போட்டுருவாங்க. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் ஏற்ற வேண்டாம். ஓகே, சப்ஸ்கிரைபர் ஏற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி இது வாங்கிடலாம் பார்த்தா இது வாங்க முடியல. இது 1,00,000 இது கேட்குறீங்க. அவ்வளோ காசுக்கு எங்கே போடுறது தெரில. ஃபஸ்ட்டு இங்கே அப்டேட் பண்ணிடுவேன்டா. அதாவது என்ன அப்டேட், இங்கே 25 ரூபாய்க்கு. என்ன இது ஹைட்டாக ஜம்ப் ஆகிறோம். ஓ, ஹைட்டாக ஜம்ப் ஆகிறது போல். ஓகே, இனிமேட்டு நம்ம போய் ஆட்டை போட முடியுமா? இது என்னது 1000 ரூபாய் கட்டி. ஓ, இன்னொரு பிளேஸ் வைக்கலாமா? ஓ, ஒரு கார் இது மாதிரி வச்சுக்கலாம் போல். ஓகே, நான் எல்லாத்தையும் வாங்கிறேன். என்ன ஓகே 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 எல்லாமே வாங்கியாச்சு. இங்கே பாருங்க கார் செட்டு போடு, வேறு லெவலு. நம்ம நிறையா வாங்கணும். பட் இப்போ 10,000 ரூபா கேட்குறீங்க. அவ்வளோ காசுக்கு எங்கே போகிறது தெரியல. ஒரு வீடு இருக்கீங்க, போய் சும்மா பார்ப்போமா? எப்பறம் என்ன இறந்துட்டோம். ஓ, அவன் இது பண்ணி வச்சுட்டான் போல், ஏதோ இது பண்ணியிருக்கான். என்ன வெப்பன்னா காணோம். ஓ, நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் போல். ஓகே, நம்ம போய் சும்மா பார்ப்போம், எல்லோரும் இதுவும் போய் பார்ப்போம். என்ன மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க, எப்படி வச்சுருக்காங்க பார்ப்போம். நான் ஆட்டை போட போகிறது இல்லை, நான் எப்படி வச்சுருக்காங்க போட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஒர்க் இருக்குது, 50,000 ஆயிரம் போலுங்க. சூப்பராக இருக்குதே. இன்னும் காசு கேட்குறீங்க. அடாப்பாவி காசு கேட்குறாங்க. அடே ஐயோ, சும்மா தான் பார்க்க போனேன், அதுக்கேட்ட காசு கேட்குறீங்க. சரி விடுங்க, நம்ம நல்லா சம்பாதிச்சு நம்ம இது பண்ணுவோம். நம்ம ஒரு இடத்துக்குள்ளே எவனும் வரக்கூடாத அளவுக்கு பண்ணுறோம்டா. யாருக்கிட்ட நம்ம ரொம்ப உடச்சி இவங்க பாருங்க 1,45,000 போடு. அப்போ என்ன சம்பாதிக்கிறோம். ஓகே, அடுத்தது இது சொல்லுவோம். இது உண்மையான காசு கேட்குறீங்க. எல்லாம் உண்மையான காசான கேட்பீங்களாடா. கேம் காசு கேட்க மாட்டீங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எல்லாத்தையும் உண்மையான காசு கூட தரேன். ஓகே, இப்போ நம்ம நல்லா இது மாற்றியாச்சு. இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இது மாற்றிருக்கோம். இங்கே பாருங்கள், சைடில் பாருங்கள், இங்கே ஒரு மாற்றிருக்கு போல். ஒரு இது மாதிரி போட்டிருக்கோம், ஏதோ ஒன்று என்ன தெரில. ஓகே, அடுத்தது 1,80,000 கேட்குறாங்க. 1,00,000 ரூபாய்க்கு இங்கே ஒன்று இருக்குது. இது நல்லா கிளிக் பண்ணணுமா? இருங்க, கிளிக் பண்ணி பார்ப்போம். ஜம்ப் அடங்கொய்யால் என்னடா இது வரமாட்டேதே, என்னாச்சு தெரில. சரி விடுங்க. இது என்னது? ஓ, இது வாங்கிக்கணும் போல். இது உண்மையான காசு கேட்பீங்க. போங்கடா, உங்களோட காசும் உங்களோட இதுவும். சரி ஓகே, நான் மேலே போய் ஒரு வீடு கட்டிடுவேன்டா. 1,00,000 ரூபா இருக்கணும்ட்ட. ஓகே, இங்கே ஒன்று உங்கள் அழகான ஒரு இது போட்டாச்சு. இங்கே மேலே ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. இங்கே காசு ஏறிங்க 20,000 தான் இருக்குது, அதனால் வேணாம். ஓகே, இங்கே ஒரு 50,000 கேட்குறீங்க. எங்கள் அப்பா 15 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது, 15,000. ஓகே, இங்கே பாருங்க கோல்டு பட்டனுங்க. ஆனால் இது என்ன லாவாக்குள்ளே ஏதோ பாய்சன் மாதிரிக்குள்ளே போகுது. என்ன காசு எடுக்க முடியலங்க. ஓ, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம காசு இது பண்ண போல. ஓகே, இங்கே 10,000 ரூபாய்க்கு எதாவது இருக்கா? 10,000 ரூபாய்க்கு உங்கள் அழகாக ஒன்று இருக்குது, கொடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் காசு சம்பாதிக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள் லாவாக்குள்ளே விழுந்ததுக்கு ஏதோ பாய்சன் நினைக்கிறேன், அதுக்குள்ளே விழுந்ததுக்கு. ஆனால் இதுவும் பாருங்கள் பாய்சனுக்குள்ளெலாம் விழுவுது. என்னடா அது தெரில. ஓகே, நமக்கு தெரிலங்க, ஒரு பாய்சன் விழுவில் போகுது, அப்படி இங்கே வருது, என்ன தெரியல. ஓகே, நம்ம இங்கே பாருங்க, இது 7,50,000 கேட்குறீங்க. இன்னும் இப்போ தான் 1,00,000 ரூபா இது பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளேயாடா
இங்கே பாருங்கள் இப்போ தான் 8000 சேர்த்துருக்கோம். சரி கொஞ்சம் நேரம் யூடியூப் சேனலாவது இது பண்ணுவான், ரெக்கார்ட் பண்ணுவான். அப்பா முதுகுலாம் வலிக்குதுங்க, இடுப்பு முதுகுலாம் வலிக்குது. கிட்டக்கிட்ட இப்போ 170 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. எப்போ இது சப்ஸ்கிரைப் கூட ஏற்றுறக்குள்ளே என்ன பாடுபட்டாச்சு. ஓகே நம்ம காசு அங்கே பண்ண போகல. பட் நம்மகிட்ட காசு இல்லை. நான் மேலே போயிட்டு நான் ஒரு சில தான் அப்டேட் பண்ணுறது வேண்டியிருக்கு. அதை அப்டேட் பண்ணி இங்கே இது பண்ணுவோம். இங்கே 50,000 கேட்டிருந்தீங்க, 60,000 இருக்குது. ஓகே என்ன நேராக போயிட்டே இருக்கேன் கீழே, எங்கே போகுது அப்படி தெரியல எனக்குன்னே. சரி இங்கே 10,000 ஒன்று இருக்குது. செட்டப் போல். இங்கே 5,000 இது பண்ணலாமா அது பண்ணலாமா? நம்மகிட்ட இருக்கிறதே 9,000 அதனால் இது பண்ணிடுவோம். என்னது கலர் போல் அடப்பாங்க. நான் கலருக்காடா இவ்வளோ காசு கேட்டீங்கன்னு. சரி ஓகே நான் திருப்பி போய் காசு எடுத்துகிட்டு வரோன்னா இங்கே போய் காசு இங்கே தான் சேர்ந்ததுக்கு. இந்த மாதிரி நிறைய காசு சேர்க்க முடியுமா? நிறைய காசு வேணும் நமக்கு, இன்னும் நிறைய காசு வேணுங்க. இங்கே பாருங்க நான் 1,00,000 உண்மையான இது கொடுக்க போக சொல்கிறேன் காசு. அடா ஒய்யாலே. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதா. கேம் காசு கொடுத்தனா கூட நேரத்துக்கு கேம் காசு கொடுத்துப்பேன்டா. ஆனால் இப்போ ரியல காசு கொடுக்க சேர்க்குறீங்க, இப்படி எங்கடா போவேன்? சரி ஓகே இங்கே இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்போம். வலிக்கிறேன் வார வெயிட் பண்ணி காசு கம்மியாக வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நேராக போய் மேலே போய் திருப்பி வந்துட்டாண்டா. ஏன் லேஸ் லைட் போட்டு எப்படி வர்றவன்? யார்கிட்ட யார் நீ? மேலே ஜம்ப் பண்ணி டாப்பில் வர்றாங்க. டே யானே இப்போ நல்லா கண்டுபிடிச்சா. ப்ளீஸ் ஆடே போங்கடாடே அவுட் பண்ணுறீங்க. ப்ளீஸ்டா டே அப்பா ப்ளீஸ்டா டே. சரி ஃப்ரெண்டாக இருப்போம். ஃப்ரெண்டாக இருக்குண்டா. இவன் ப்ரோ பிளேயருங்க பாருங்க, இன்னொன்னும் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்ச ப்ரோ பிளேயர்னு நினைக்கிறேன். சரி ஓகே நான் அடிக்க வரோம். அடே சும்மா டே. ஐயோ ஃப்ரெண்டு இருக்குதான், ஃப்ரெண்டு ஆகக்கூடாது சொல்கிறதே. ஏன்ட்டு சுற்றி இருக்கிறா. வாடா நீனா நான் பார்த்துட்டா. என்னடா இம்மா எழுத்து குறைக்கிறோம். பாதி எடுத்து குடிச்சிட்டான். உரா ஐயோ காப்பாற்றுங்க. ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஐயோ காப்பாற்றுங்க. ஒரு குரங்கு துரத்தி வருது, காப்பாற்றுங்க. ஓகே வாடா அழைச்சி போட்டாங்க. திருப்பி வந்துட்டோமா? அடி எதுவும் ஆட்டையே போடல. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வந்தாச்சு. நல்ல வேலை எதுவும் ஆகலை. ஏதோ போயிடும்னு நினச்சேன், எதுவும் போகல எந்த பொருட்களும். பாரு எவனே தெரில. நம்ம இது செவுரை கட்டிக்கிறோம் மேலே. இங்கே ஜம்ப் பண்ணி வர்றாங்க. இதை நான் செவுரை கட்டலாம் பார்த்தா என்னவோ கட்டிச்சிருக்கேன். சரி ஓகே இங்கே பாருங்க எவ்வளோ கேட்குறேன். 10,000 இது 9,000 இது எல்லாத்துமே கொடுத்துருவாங்க. ஏன்னா பொருட்கள் வாங்குறது போல் 10,000 ஓகே. இது உட்காந்து சாப்பிட்றது போல். நான் இன்னும் செவுறு கட்ட முடியல, ஏன்னு தெரில. அது எப்படி கட்டுறது தெரில. இங்கே 40,000 கேட்குறாங்க. இங்கே பாருங்க 1,40,400 வியூஸ் அடிச்சிருக்கோம். ஓகே நான் சப்ஸ்கிரைபர் ஏற்றிடுவேன்டா. ஓகே உட்காந்துட்டேன். நம்ம நல்ல வியூஸ் எடுப்போம். 5 நாள் சொல்லி விஜய் நல்ல கல்லு இப்போ வியூஸ் வாங்க. நம்மளும் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் வர்றாங்க. சரி இன்னும் 182 சப்ஸ்கிரைபர் போடு. ஓகே இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் ஏற்றணும். ஓகே சூப்பராக இருக்கே மைக்கு நம்ம டைப் பண்ணுற மாதிரி. அப்புறம் மவுஸு இங்கே ஒரு 2 இது பிசி சூப்பராக இருக்குது. பரவாயில்ல. இப்போ இங்கே ஏதோ கேமரா மாதிரி வச்சுருப்பாங்களா. ஓகே நிறையா இருக்குது, நல்லா தான் இருக்குது பார்க்க, ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம இன்னும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இப்போ பாருங்கள் 200 சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோம். 200க்கு மேலே அடிச்சிருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அப்போ நம்ம நிறைய வீடியோஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் ஏற்றிட்டு வரலாம். ஓகே இங்கே பாருங்க 220 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது. நான் அனுப்பிச்சி தான் 1000 சப்ஸ்கிரைபர். அதனால் எப்படியாவது இந்த கேம்குள்ளே எப்படியாவது கொண்டு வரணும். ஓகே இப்போ முடியல கைஸ்னா ரொம்ப கேட்குறீங்க. ஏகப்பட்டு கேட்குறீங்க. அதனால் நம்ம இப்போ அதுவும் தேவைப்பட வேணாம். அடுத்த வாட்டி இவன் இது பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே போய் செவுரை கட்டிடுவோங்க. பாருங்கள் ஜம்ப் பண்ணி ஒருத்த வரான், யாருன்னே தெரியல. 40,000 ஒரு இது கிடைக்கும். பட் நீங்கள் ஏதோ கேட்குறீங்க 1,00,000 ஏதோ பண்ண சொல்கிறீங்க. பட் பண்ணலாமா? இவங்க நம்பி பண்ணால் இவங்க கோத்து விட்டுறீங்களே. சரி ஓகே நம்ம நம்பி பண்ணுவேண்டா. ஓப்பன் கக்கூஸியா? கக்கூஸ் கட்டுவோங்க. ஓகே 10,000
ஓ எல்லாம் கக்கூஸ் பாருங்க ஏண்டி எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊர் கக்கூஸ் கூட இப்படி இருக்காது. இங்கே பாருங்க ப்ளே ஸ்டேஷன் இருக்குது. அதான் பாருங்க ஜாய்ஸ்டிக்கு என்னென்ன வச்சுருக்கோம். போடு நமக்குலாம் இந்த மாதிரி ரியலாக இருந்தது தான் வைங்க. நேரத்துக்கு இதில் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் ஃபோனில், இது பண்ண டிவியில் இல்லை இது இந்த பிசியில் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நமக்கு அவன் நம்ம தான் இல்லை தம்பி, நம்ம அவ்வளோ பெரிய பணக்காரனா கிடையாது. இல்லை அவன்கிட்ட. ஓகே நம்ம இன்னும் காசு சம்பாதிக்கணும். நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அப்போடி இப்போ நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம காசு இப்போ எடுத்து இது பண்ணுவோம்னா, ஆனால் இங்கே பாருங்கள் இன்னும் நிறைய காசு வேணும் போல். அப்புறம் 7 லட்ச ரூபா எவ்வளோ காசு கேட்குறாங்க. இவ்வளோ காசுக்கு எங்கே போடுறதா தெரியுது. இவங்க வந்துகிட்டே இருக்க லைனாக நிறையா வருது. இல்லை இது கோல்டு பட்டன் இன்னும் இன்னும் 1 லட்ச ரூபா வேணும் நமக்கு. 1 லட்ச ரூபா என்னன்னா நம்ம நிறையா அப்டேட் பண்ண முடியும். ஓகே இன்னும் 1 லட்ச ரூபா, இன்னும் 1 லட்ச ரூபா, இன்னும் 1 லட்ச ரூபாடா. 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா அடிச்சிட்டோம். ஓகே எடுத்துருவோண்டா. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா வீடு தான் கட்டணும், வேறு என்ன பண்ணுறது. ஓகே கட்டிடுவோண்டா. அப்போ அடி கட்டியாச்சு. அது கீழே எங்கே போகுது, அப்படியே எங்கே போகுது இருங்க கீழே பார்ப்போம். இங்கே ஏறுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மேலேருந்து வருது, அப்படி இங்கே ஏறுதுன்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய வருதோ தெரியல, எனக்கே குழப்பமாக இருக்குங்க, என்ன தெரில. சரி ஓகே நம்ம வெளியே போயிட்டு வருவோம். எவனாவது லேசர் லைட் இல்லாமல் இருக்கான பார்ப்பாங்க. அவங்க பாருங்க ஃபோட்டோ பாருங்க எப்படி இருக்குது. இப்போவே ப்ரோ பிளேயர்னு நினைக்கிறேங்க. 3 ஃப்ளோர் கட்டியிருக்கான். அது மட்டும் இல்லை காஸ்டியூம் பாருங்கள் இப்போ காஸ்ட்லியான போட்டிருக்கான். அப்போ இவங்க கண்டிப்பாக ப்ரோ பிளேயரு, நம்மனா நியூவு. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் சாதாரண இது காமிக்குது. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நல்லா டெவலப் பண்ணியிருக்கோம். திருப்பி நம்ம நல்லா ஸ்டார்ட் பண்ணோம்னா பட் நம்ம வெப்பன்ஸ் நிறையா வாங்கி வச்சுருக்கணும். ஏன்னா நம்ப முடியல, ஏன்னா நம்மளை திருட பார்க்குறாங்க, அது சும்மாவே அடிக்க வராங்க, வெறுப்பாகுது. அதனால் அடுத்த வாட்டி நம்ம வெப்பன் வாங்கினோன்னா இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். என்னோட சொல்கிறேன் வீடியோ முடிச்சுக்கலாம் கேட்டிங்கன்னா கைஸ், ஏன்னா 20 நிமிஷம் மேலே எடுத்தாச்சு. அதனால் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அடுத்த எபிசோடில் நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம். இதோட வீடியோ பிடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சா நமக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள். பாய் கைஸ்.